வர்ற ஏப்ரல் 23 வாக்குப்பதிவு நடக்க போதா. அந்த நேரத்தை இப்ப நம்ம தமிழக அரசு அரசாணை மூலமா வெளியிட்டாங்க. காலையில 7 மணிக்கு ஆரம்பிச்சு சாயங்காலம் 6 மணி வரைக்கும் வாக்குப்பதிவு தமிழ்நாட்டில் நடக்கும்ட்டு அரசாணையில வெளியிடப்பட்டுருச்சு. இந்த நேரத்துல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், விஜய் அவர்கள், இன்னும் நிறைய ஸ்டார் கேண்டிடேட்ஸ்லாம் வேட்புமனு தாக்கல் பண்ணது கிளம்பி வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு வெளியே வர காட்சிகள் இருக்குல்ல, இப்போதைக்கு தமிழ்நாடு அரசியலுக்கு அடுத்த ட்ரெண்டிங்கான காட்சிகள் அது மட்டும்தான். இந்த எலெக்ஷன்ல நாம குளத்தூர் சார்ந்தனா ஸ்டாலின் அவர்கள் தான், இன்னும் ஒரு சில தொகுதிகள் சார்ந்து சில பேரை பார்த்துட்டோம். விடுபட்ட சில பேரை நம்ம ஃபுல்லா இப்ப பாத்துருவோமே. ஸ்டார்ஸ், முக்கியமான நபர்கள் இந்த எலெக்ஷன் சார்ந்து நாம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல, அவங்க எந்தெந்த தொகுதிகளை போட்டி போடுறாங்க, எதிர்த்து யார் போட்டி போடுறாங்க, அதையும் பார்த்துருவோம். முதல்ல சேலம் மாவட்டம். சேலம்னாலே எடப்பாடி அவர்கள் தானே. எடப்பாடி தொகுதியில பாத்தீங்கன்னா பழனிசாமி அவர்கள் வேட்பாளராக களமிறங்குறாரு. அவர் எதிர்த்து திமுக சைட்ல காசி அவர்கள் களமிறங்குறாங்க. அப்படி இன்னொரு பக்கம் திமுக வர்சஸ் ஏடிஎம்கேன்னு இந்த ரைவல்ரி பேஸ் பண்ணி பார்த்தாக்கா, ராயபுரம் தொகுதியில நம்ம டிஜே அண்ணன் களமிறங்குறாருங்க. ஜெயக்குமார் அவர்கள் அதிமுக சார்புல, திமுக சார்புல சுபர்கான் இருக்கார்ல, அவரு களம் காண்றாரு. ஜெயக்குமார் அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு அங்க இருக்க மக்கள் சார்ந்து லைட்டா இப்ப நெடி வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. ஆனா அதை ஓவர்டேக் பண்ணி சுபேர்கான் அவர்கள் இவரை முந்திரோனாக்கா இப்போதைக்கு கொஞ்சம் கஷ்டன்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பார்ப்போம். ஒரு முறை மக்கள் இவரை ஏமாத்துறது எந்த அளவுக்கு அண்ணன் மைக்க பிடிச்சி பேசினார்லாம் பார்த்துருந்தோம். இந்த முறை அதுவே திரும்ப நடக்குமா, இல்ல வெற்றி வாய்க்க சூட போறாருன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். கோவை தெற்கு பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி அவர்கள் திமுக சார்பில் அங்க வேட்பாளராக களமிறங்குறாரு. நான் ப்ரோ கரூர் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்க என்ன ஏது ஆயிருக்கலாம்னு சொல்லிட்டு ரைட் விடுங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் இங்க கோவை தெற்குல அதிமுக சைட்ல இவர் எதிர்த்து போட்டி போடுறவர் அம்மன் அர்ஜுனன் அவர்கள். ஸோ அவரும் நல்ல ஸ்ட்ராங் ஹோல்டுங்க அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும். நம்ம வீடு காட்பாடியில வேற யாரு, அண்ணனை விட்டா அண்ணா துரைமுருகன் அவர்கள் திமுக சார்பில், அதிமுக சார்பில் ராமு அவர்கள் களம் காண்றாங்க. திண்டுக்கல்ல திண்டுக்கல்ல வச்சிருக்க சீனிவாசன் அவர்கள் இருக்காங்கல்ல, இவங்க அதிமுக சார்பிலையும் திமுக சார்பில் செந்தில்குமார் அவர்களும் போட்டியிடுறாங்க. திருப்பரங்குன்றம் இங்க திமுக சார்பில் கிருத்திகா தங்கபாண்டி அவர்களும், அதிமுக சார்பில் ராஜன் செல்லப்பா இருக்கார்ல, இவரும் போட்டி போடுறாரு.